ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எறா வச்சு ஒரு கிரேவி தாங்க. வீட்டிலே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ எறாவை வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, கூடவே ஒரு 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ லைட்டாக வதக்கி எடுக்க போகிறோங்க நம்ம. அதனால் நீங்கள் பொடியாக நறுக்க தேவையில்லை, இது மாதிரி பெருசு பெருசாக போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கும் சரி, இட்லி தோசைக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். எறா செய்கிறதும் பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, லைட்டாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ இதில் நான் முந்திரி பருப்பு, தேங்காய் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. இது மட்டுமே போட்டு நம்ம கிரேவி சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறட்டணும், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. திரும்பவும் அதே வானலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை எல்லாம் போட்டுக்கலாங்க. இது மாதிரி வதக்கிட்டு அரைச்சி சேர்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். கிரேவி உங்களுக்கு திக்னஸாக இருக்கும், சாப்பிடும்போது சுவை நல்லா இருக்குங்க. இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விடுங்க. ஏன்னா முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ கேஸை பொறுமையாக வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேங்க. கூடவே தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா வதங்கிடுதுன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம எறாவை சேர்த்துக்கலாங்க. எறாவை சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா கலக்கி விடுங்க. நம்ம அரைச்சி சேர்த்தனால அந்த மசாலாவுடைய கலர் பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு கலர் கிடச்சிருக்குது. எறா பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருங்க உங்களுக்கு. அதனால் ரொம்ப வதக்கி விட தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் திக்காக தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் சாதத்துக்குன்ற போது கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ மேலே ஒரு சின்ன தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்க்குறேங்க. கூடவே கருவேப்பிலை. இது மாதிரி பச்சையாக தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்ம கொதிக்கிற நேரத்தில் தக்காளியை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. உங்களுக்கு கிரேவி நல்லா திக்னஸாக ஆகிருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.